ஜூம் பண்ண முடியல. ஏய் மைக் ஆன் பண்ணுங்கடா. அவ்வளவுதானா? இவங்க தான் கடைசி. இங்கே கூடியிருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியிலே நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து அரசாங்க அதிகாரிகளுக்கும் இன்னும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இன்னும் குமரவேல் ஐயா அவர்களும் இன்னொரு அண்ணார் இவர்கள் எல்லாம் ஒன்றாக செய்து நாடகம் வச்சிருக்காங்க. நாம ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ராமாயணம் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய வாலி மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை குறைந்த நேரத்தில் முடித்துக் கொடுக்க இங்கு நமக்கு காண இருக்கிறது. இந்த ராமாயணத்திலே இப்போது யார் வருகிறார், என்ன செய்கிறார் என்று பார்க்கும் முன்னே அகட விகட ராய கட்டியக்காரர் வருகிறார். வந்தால் என்னுடைய பெயரோ அகட விகட ராய் வப்பன் என்று சொல்லக்கூடிய கட்டியக்காரன் வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறேன்? மகாராஜா ஆகப்பட்டவர் அழைத்திருக்கிறார். அவரை மறுபடியும் வரவேற்க வந்திருக்கிறேன். தேவையில்லையா? மகாராஜனுக்கும் கோசலை அம்மனுக்கும் கர்ப்பசுதாகரத்திலே உதித்து வருகிறார்கள். என்னுடைய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி மைக்கு தந்து எவ்வளவு தூரம் பேசுறாங்க பாரு. கேக்குது மந்திரி. என்னுடைய பெயர் லட்சுமணன். லட்சுமணனுக்கும் ராமருக்கும் இந்த சேவகனின் அநேக கோடி வந்தனங்கள். அப்படியா? இன்று நாங்கள் எதற்காக வந்தோம் தெரியுமா? அப்படியாங்கிறது சிறிய தாயார் என்று சொல்லக்கூடிய கைகேயி அம்மன் என்ன சொன்னார் தெரியுமா? என் வயிற்றிலே பிறந்த பரதனுக்குத்தான் நாடாள தகுதியோ தவிர ராமனுக்கு தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார். அதனாலே சிறிய தாய் வார்த்தையை கேட்டு 14 வருடம் காட்டிலே காலம் கழிக்கலாம் என்று வந்திருக்கிறேன். என்னுடைய மனைவியாகிய சீதா பிராட்டி அம்மன் அந்த இடத்தில் இருக்கிறார். அழைத்து வாசிக்கிறோம்.
அம்மையே ஆஹா. சித்திரமரவரிகள் ஏய், மெத்த பிரகாசம் மோடி ஏய், என்னுடைய பேரை வந்து ஏய், சீதாங்கண்ணி ஏய். அப்படியே உங்கள் திருவடி கமலங்களுக்கு ஆ. அநேக கோடி வக்கரம் அம்மையா. வணக்கம் தலைக்கழகு அப்படி இருந்தாலும் ஏது கண்ணம தெரியவில்லை என் மன்னர் அழைப்பு ஐயன் அழைக்கலாமா? ஆகிட்டு போகுது. மல்லிகை மல்லிகை கோம மந்தார வெற்றிவேல் பாரிசாதம் அத்தனை பூக்கள் நடத்துவது அடுத்த படிக்கின்றேன். கண்ணே என்னுடைய பாதத்தை ஓடி ஓடி வந்து பணிந்தாயே கண்ணே. ஆமா கண்ணுக்கு அழகேயும் என் பொருந்த பூசணே. இந்த அயோத்தி ராமனுக்கு ஏற்ற சீதாவாக இருந்து ஆமா அந்த ஜனகனுடைய வில்லை வளைத்து உன்னை திருக்கல்யாணம் செய்த நாள் முதல் சீரும் சிறப்போடு பேரு புகழோடு வாழ்ந்து வந்தோம் அயோத்தியில். ஆமாங்க என் சிறிய தாய் கைகேசி வார்த்தையை கேட்டு கானகம் போகலாம் என்று வந்திருக்கிறோம். இதோ இந்த கானகத்திலே பஞ்சவடி என்று சொல்லக்கூடிய இந்த கானகத்தில் அதிகம் வில்லும் மஞ்சள் வில்லும் வடித்து ஒரு கொட்டகை அமைத்து இந்த கொட்டகையிலே தங்கி இருக்கலாம். பிறகு என்ன வருவோ பார்க்கலாம் பெண்ணி. பெண்ணே இந்த வனத்தில் யாரும் இந்த வனமாகப்பட்டது இந்த பஞ்சவடி வனத்திலே இவ்வளவு அழகாக மான்கள் ஓடுவதும் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் எப்படி இருக்கிறது பெண்ணி? நாதா ஐயோ நாதா நாதா இந்த மனத்தில் பார்த்தா மனங்கள் ஓடுகின்றது எப்படி தெரியுமா எப்படி? பெண்ணே இந்த வனத்தில் பார்த்தால் அழகான மான் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. மான் ஓடுகிறது. அந்த மயில் வந்து கோவிகிறது. அந்த மானை பார்த்தவுடனே எனக்கு ரொம்ப ஆசை இருக்கின்றது. கண்ணி பெண் என்றால் ஆசைப்படுவது எல்லாருக்கும் நியாயமான விஷயம்தான். பெண்ணுக்கு மகன் மீது ஆசை ஐயோ வரலாம். நாதா இந்த மான் உனக்கு வேண்டுமா? ஆமாங்க. கண்ணி இது மான் அல்ல கண்ணி, இது காட்டிலே வாழக்கூடிய மானாக இருந்தால் உனக்கு கண்டிப்பாக பிடித்து தருவேன். சரி இது ஒரு மாய மான். இந்த மாய மானால் சரி உனக்கு ஆபத்து வந்து சேரும். அதனால இந்த மான் வேண்டாம் கண்ணி. நாதா
நீங்க இருக்கின்ற போது எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியா? எனக்கு அந்த மாடு எனக்கு வேணுங்க. அண்ணா, அண்ணா உன் தாய் என்று சொல்லக்கூடிய சீதாபராட்டி அம்மன் ஆமா ஒரு மாயமான் ஓடுகிறது ஓடுகிறது. எனக்கு வேண்டும் சாமி என்று கேட்டிருக்கிறார். அப்படியா? அதனாலே நான் சென்று அந்த மானை குறித்து வருகிறேன். ஆமா நீ உன்னுடைய தாயாகிய சீதாய் அம்மனை பத்திரமாக பார்த்திருக்க வேண்டும். அண்ணா உன் சொல் பிரகாரமே நான் அப்படியே பார்த்துக் கொள்கிறேன். நீ தாய் அந்த கொட்டகையில் இருக்கும் போது நீ வாசப்படியே வந்து காவலிடா கண்ணி. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஆகட்டும் ஆகட்டும். மனோதே, தனோதே, 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 மாறி அடிக்கலாம். தம்பி லட்சுமணா அபயம். என்ன தம்பி லட்சுமணா. ஐயோ ஐயோ என்ன ஐயோ பார்த்தால் எப்படி கோடு போட்ட கோடை தாண்டக்கூடாது சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் நேராக வரக்காக பார்க்கிறேன். ஐயோ பார்த்தால் தாதி நீ என்ன சொல்ற இப்போ? எப்படி அண்ணாக்கு எந்த அறிவும் வராது வராது எப்படி சொல்ற? ஆமாம் உண்மைதான். அண்ணன் மாண்ட பிறப்பு அண்ணன் மனைவியை வைத்துக் கொள்ளணும்னு உனக்கு ஆசை இருக்கு. அதனால நீ இப்போ பார்க்க முடியுமா முடியாதா? அண்ணன் சொல்றதா நான் போக மாட்டேன். போக மாட்டியா? ஆமா இத பாரு இப்ப நீ போனா அண்ணன் வந்து இப்ப மாண்டுகிட்டார். அதனால நீ அண்ணன் மாண்ட பிறகு அண்ணியை வைத்துக் கொள்ள வந்து உனக்கு ஒரு ஆசை. அதனாலதான் ஐயோ எப்படி என்றால் அண்ணன் சொல் பிரகாரம் இந்த கோட்டை தாண்டக்கூடாது என்று வாழ்க்கை. அதனால் அண்ணி அண்ணனை நான் கண்டுபிடித்து வர வெளியும் நீங்க இந்த கோட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அப்படியா? அப்படியே அப்படியே ஆகட்டும். இந்த மானை புரட்டி வந்து ஆமா எனக்கு உடம்பு வசதியாக இருக்கிறது. ஹாய். இதோ இந்த மரத்தடியில் அமர்ந்து ஹாய். சற்று நேரம் பார்க்கலாம். இளைப்பாறலாம். என்ன நடக்கிறதோ பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் தலைவராக இருக்கட்டும். ஆமா. இருந்த போதிலும் இந்த சபையில வந்திருக்கிறேன். தாங்கள். நான் யாரு? ஹாய். என் பேரை தெரியுமா? சொல்லுங்க. என் பேராகப்பட்டது ஹாய். சூப்பநகை. ஹாய். யாருக்கு தந்தை? யாருக்கு தந்தை? இலங்கை ஆண்டு வரக்கூடிய ஹாய். எங்கள் அண்ணா ஹாய். ராவணேஸ்வரன் ராவணேஸ்வரனுடைய தங்கை அண்ணனுக்கு ஹாய். தங்கை. ஹாய். இந்த காலகட்டத்தில் நான் இருக்கிறேன். ஹாய். எதற்காக கேட்டால் எதற்காக? என் பிள்ளையாகப்பட்டவர் ஹாய். ஓனாள் நேரத்தில் ஹாய். என் அண்ணனாகப்பட்டவன் ஹாய். என் கணவரை மறுத்திருக்கிறார். ஹாய். இப்பொழுது என் அண்ணனை மடிப்பதற்காகவே என் மகன் ஹாய். தவம் இருக்கிறார். அப்படி. அண்ணவரை பார்ப்பதற்காகவே ஹாய். இந்த காலங்களில் போய் கொண்டிருக்கிறேன். ஹாய். போகலாமா? போகலாம். தாடி, அங்கே பார்த்தாயா? என் பிள்ளையை பார்ப்பதற்காகவே ஹாய். நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது என் பிள்ளை தலையாகப்பட்டது ஒரு படமாக இருக்கிறது. என் பிள்ளை ரத்தமாக்கப்பட்டது ஒரு ஆடாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் வேலையாக இருக்கும்? அங்கே பார். பார்த்தால் ஏதோ ஒரு பாதம் மாதிரி தெரிகிறது. பாத சுவடு தெரிகிறது. தெரிகிறது. ஹாய். இதை பின்தொடர்ந்து போனது உண்டானால் ஹாய். நம் கணவரை மட்டும் யாருக்கு தண்டனை விடுத்து விடலாம்? பிள்ளையை மட்டும் பார்க்கலாம். ஹாய். பார்க்கலாமா? தாடி, ஹாய். என் கணவர் போனால் போயிட்டும் ஹாய். என் பிள்ளை மாட்டாலும் சரியே. ஹாய். இவரை பார்த்தால் ஹாய். ஒரு கணவருக்கு போனாலும் இவரே எனக்கான கணவர். காட்சியில குடும்பம் கணக்கு எடுத்திருக்கிறது. அதனால ஹாய். இந்த வரையில் நாம் திருமணம் செய்ய வேண்டும். பிள்ளை மாண்டால் என்ன?
சிவனும் நானும் ஒன்றாகவே சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். அப்படியா? என்ன தெரியுமா? அதுக்குதான் என்னோட தேர்வு. உன்னை பார்த்தால் எனக்கான கணவர் தாங்களே. இல்லையே அதனாலே எங்களுக்கு நீங்கள் சேர வேண்டும். நீயும் நானும் ஒன்றாகவே காதல் கொள்ள பெண்ணே, நான் ஆசா பாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய நாடு நம் நாடு. அதனாலே ஸ்ரீராமச்சந்திரனாக நான் பிறந்து சீதா பிராட்டியானவளை வில்வளைத்து மாலையிட்டவுடன் அந்த மனைவியை தவிர மற்றொரு பெண்ணை எல்லாம் அக்கா, தங்கை, அண்ணன், தாய் போல் நினைக்கக்கூடியவன் நான். அதனாலே நீ என் மீது மோகப்பட்டு வந்திருக்கிறாய். என் மனைவியாகிய சீதையை தவிர மற்ற பெண்களை மனதார கூட நினைத்ததில்லை. அம்மா வேண்டாம் என் வார்த்தை கேளம்மா. உனக்கு விபரீதமத்தி பத்தாவுக்கு ஏற்ற பதிவிரதி உண்டானால் எத்தேசி காலம் ஒத்திட்டு வாழலாம். அதிலே சற்றுமாறும் நேருமாறாக நேர்ந்துவிட்டால் சொல்லாமல் பேசாமல் சந்நியாசம் போகலாம். இல்லையா? ஒருத்தனுக்கு ஒரு மனைவியாக வாழ்ந்துவிட்டால் உலகத்திலே சந்தோஷப்படுபவன் யாரும் கிடையாது. மற்றொரு பெண்ணின் மேல் ஆசைப்பட்டு விட்டால் அவனுடைய குடும்பமும் சரி, அவனும் சரி அழிந்து விடுவான். அதனாலே உன் ஆசை பூர்த்தியாகாது. உனக்கு தேவையான கணவன் வீட்டிலே இருக்கிறான். இந்த வழியாக கெட்டதை உண்மையானால் அங்கே ஒருவன் காய்கறிகளை அறுத்துக் கொண்டிருப்பான். அவன் தான் உனக்கு சரியான கணவன். போய்ப்பார். நம்மால வராது. எப்படி பார்த்தால் உன் அண்ணனாகவே சொல்லியிருக்கிறார். நான் அவர்களுக்கு என்னை திருமணம் செய்து கொண்டு போகிறவளது இதுக்கான கணவன் நான் தெரியாது. என் தம்பி ஒருத்தருக்கிறார். அவருக்கு சென்றால் அவரே உன்னை மாலையிட்டுக் கொள்வார் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியா? அதனால என் அண்ணன் அழைத்தார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், என்ன அடையாளம் இருக்கிறது? ஒரு சாட்சிக்கு போட்டுட்டே போனாலும் ஆமா, சாட்சி வேணும். இதை நான் மண்டிருக்கிறேன். மீண்டும் சென்று உன் அண்ணனுக்கு சென்று ஆதரவு வாங்கி வர. அப்படியே இருக்கிறீங்களா? அப்படியே ஆகட்டும். மீண்டும் மீண்டும் வருகிறாயே, உனக்கு என்ன வேண்டும்? ஆனால் நீங்கள் சொன்ன வண்ணமாகவே உங்கள் தந்தையிடத்தில் நான் சென்று சொல்லியிருக்கிறேன். சரி, உங்கள் அண்ணா சொன்னார் என்று உங்கள் அண்ணா சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை தாருங்கள். கண்ணி இல்லையானா நீ யாரோ, நீ எவரோ, எந்த ஊரோ, உங்ககிட்ட எதுக்கு நான் நகையெல்லாம் கழட்டி கொடுக்கணும்? அப்ப நீ என்னுடைய தம்பி கூட கிடைக்க வேண்டும் என்றால் நான் உன்னுடைய முகத்தை முழுதாக பார்க்க வேண்டும். என் முகத்தை என் முகத்தை பார். ஓஹோ, அப்படியா? அவளா நீ? சரி, திரும்பு. அவள்தானே நீ? இவள் யார் தெரியுமா? தென்னிலகாபுரி ஆண்டு வரக்கூடிய ராவணனுடைய தங்கை சூர்பனகை. இந்த மகாபாரதம் சீதையால் உருவானது. மகாபாரதம் என்று சொல்லக்கூடியது
பத்தடி பாஞ்சாலியால் உருவானது ஏய். இல்லையா? ஆமா. இந்த ராமாயணம் உருவாகிறதுக்கு காரணம் இவள்தான். ஆமா ஆமா. இந்த பெண் இருக்கிறாளே, இவள் அரக்கி உருவத்தில் இருக்கக்கூடியவள் இப்போது அழகான பெண்ணாக வந்திருக்கிறார். கண்ணே, உனக்கு புருஷன் வேண்டும். அப்படி இவன் எனக்கு மாமாக வேண்டும். இவன் தம்பி எனக்கு கணவனானால் இவன் எனக்கு மாமாக சொல்ல சொல்ல மாமா. திரும்பி நில். நான் திருமணமா? என்னுடைய தம்பி உன்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமானே? அப்படி இல்ல. திரும்பி நில். என்ன பாக்குறாய்? திரும்பி நில். கேளமடா தம்பி இலட்பனா, இவளோ கொடிய அரைக்கு சூர்பனவை இவளுடைய மூக்கு ஸ்தனங்களை அறுத்து சின்னவனம் செய்து இவளை அனுப்பித்து விடடா தம்பி. இப்படிக்கு அண்ணன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. போமா. எங்க மாமையின் ஒதுக்கி எப்படி? உனக்கு நான் பிறந்திருக்கிறேன், எனக்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அப்படியா? ஆமா. ஆ, நீங்கள் என்ன கேட்டீர்கள்? உங்க அண்ணா சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? ஆமா. என் முதுகிலே பாருங்கள். அப்படியா? மந்திரி, இதுல என்ன எழுதியிருக்கிறார் அண்ணா? இந்த பெண் ஒரு அரக்கி குடும்பத்தை சேர்ந்தவள் ஆமா. அப்படி என்று அண்ணா எழுதியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அரக்கி இருந்தாலும் இவர் மூக்கும் குமத்தை அறுத்து வீச வேண்டும் எழுதியிருக்காரு. அப்படியே செய்யலாமா? ஆகட்டுங்க. பெண்ணே, அத்தான். எப்ப உன்னை அழுத்தத்தான்? அப்படியா? என் அண்ணா சொல் பிரகாரம் உன்னை செய்ய வேண்டும். அப்படியா? இப்பவா? இந்த ராமன் பேச்சை கேட்டு என் மூக்கை அறுத்து விட்டார், இலையும் அறுத்து விட்டார், என் சிரத்தையும் அறுத்து விட்டார். அதனால இவரை சும்மா விடக்கூடாது. சும்மா விட்டா விட்டு விடுவார். அதனாலே என் அண்ணாவிடத்தில் சென்று என் அண்ணா ராமனிடத்தில் சென்று அவர்கள் குழந்தையை கிடைக்க வேண்டும். இப்பொழுது அண்ணனை கிடைக்க வேண்டும். மகாராஜா, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. சுபிட்சமாக இருக்க வேண்டும். ஆகிட்டுங்க. நான் யார்? யார்? ஆகட்டுங்க.
உங்கள் பாதத்திற்கு வணக்கம் அண்ணா. இந்த உலகத்திற்கு ஒரு நிகழ்ச்சி வேண்டாம் என்று சொன்னால் நீ கேட்பது கிடையாது. அதனால் வெற்றிகரமா தெரிந்து உன்னை உடனடியாக எனக்கின்ற ஒரு என்ன மாலையிட்ட மன்னவர் இருக்கிறார். ஸ்ரீ ராமச்சந்திரன் யாராக இருந்தாலும் சரி கோவிலுக்கு இருக்கிறாக நீ தாண்டி வர முடியாது. கோடு போட்டிருக்கிறேன். அதனால கோடை தாண்டி வர முடியாது. கோடாக இருந்தாலும் ஆமா, எவராக இருந்தாலும் சரி உன்னை இன்று ஒரு பொருள் வேண்டும். சரி, கண்டே. அப்படி என்றால் இப்போது இந்த பள்ளி வழியோடு இதோ குடிசையிலே இருந்த ஒரு தாய் எங்களா கண்ணி. என்ன எப்படி என்றால் ராமேஸ்வரன் வந்து அன்னையை அழகாக தூக்கி போட்டு போயிட்டான். அப்படியே இருந்தாலும் அலாக்கா தூக்கிட்டு போயிட்டா அனுமந்தா, இந்த இடத்திலே பார்க்கும் போது உன் தாய் ஆகிய ஜானகி அம்மனை சிறை கொண்டு போயிருக்கிறார்கள். அப்படியா? உன் தாயை மீட்க என்ன வழி? என்னால முடியாது. சுக்கிரன் இருக்கிறான். சுக்ரீவன். ஆமா. இஸ்கந்தாபுரி என்ற சுக்ரீவனா? ஆமா. புறப்படலாம். யார் தெரியுமா? காலையில் உழைக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் அஜய் தேவன் என்று சொல்லக்கூடிய அருளாக இருந்தவன் பெண்ணாக மாறி சூரிய பகவானுக்கும் அருளைக்கு பிறந்தவன். யார் தெரியுமா? என்னுடைய அருகமையில் சொல்லக்கூடிய அனுமந்தர் காப்பதற்கு வந்திருக்கிறான். என்னவென்று பார்க்க வேண்டும். இவர்தான் சுக்ரீவனா? ஆமா. ஐயா சுக்ரீவா, எனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா. உனக்கு ஒரு உபாயத்தை நான் கற்க வேண்டுமானால் 2000 வல்ல அச்சுதாரை கொண்டவன்
ராவணன் ஆகப்பட்டவன். அவனுக்கு 2000 வல்ல சேனைப்படைகள் இருக்கிறது. ஆமா. என்னிடத்தில் எதுவும் கிடையாது ராவணனிடம் போர் செய்ய. அதனாலே என் தாயாகிய என் மனைவியாகிய என் உடன்கலப்பை போல் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய மனைவி எல்லோரும் எனக்கு அவரேதான். உன்னுடைய மனைவியை சீதாதேவியை மீட்டெடுக்க வேண்டுமானால் இந்த சுக்கிரமணிக்கு ஓர்முறை இருக்கிறது. எப்படி? என்னுடைய புதிய திட்டத்தை உண்டானால் உன்னுடைய மனைவியை தூக்கி வருவதற்கு என்னிடத்திலே 70 வல்ல சேனைகள் இருக்கிறது. அந்த 70 வல்ல சேனையை கொண்டு ராவணனை கொண்டு வென்று சீதை மீட்டு வரலாம். அப்படியா? ஆமா. உன்னுடைய குறை என்னவென்று சொல்ல செய்கிறேன். என்னுடைய அண்ணாவில் சொல்லக்கூடிய வாலிக்கும் என்னைக்கும் சண்டை அவனிடத்தில் வகைந்து இந்த பதங்கமாக முனிவர் என்று சொல்லக்கூடிய இந்த முனிவருடைய ஆசிரமத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன். அப்படியா? என்னுடைய அண்ணாவை கொண்டதே உண்டானா ஆனால் நிச்சயமாக ஒரு புரிய செய்து வருகிறேன். சுக்ரீவா, இதோ இந்த மாலையை தருகிறேன். நீ உன்னுடைய கழுத்திலே அணிந்து கொண்டு உன்னுடைய அண்ணாவிடத்திலே சென்று சமர்ப்பணி. நிச்சயமாக நான் அவனை மறித்து விட்டு பிறகு என்னுடைய மனைவியாக ஆகட்டும். ஆகட்டும். ஐயா! அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்தில் அரண்மனையில் இருக்கின்ற பொழுது எனக்காக பயிர்ந்து ஓடி ஒழுங்கிய எனது தம்பி மீண்டும் உங்களுக்கு சபை புரிய வந்திருக்கிறார். யுத்தம் செய்ய வந்திருக்கின்றார். அவனை இன்று படிக்க வேண்டும். அதற்காக என்னுடைய மனைவி அழைத்து வா. அம்மா தாதி வெள்ள சட்டை போட்டு நல்ல சேப்புல ரவுண்ட் ரவுண்டா இருந்துச்சுல அதான் பின்னாடி நடுவில் நிக்கிறது. அப்படி இருந்தாலும் இன்று எதுக்கு வயசா தெரியுமா? எனக்காக பயந்து ஓடியா எனது தம்பி சுக்ரீவன் அவன் இப்பொழுது சென்று உன்னுடைய அண்ணா என்று சொல்லக்கூடிய வாடியால் என்ற குறையில் அவனை மடித்து விட்டு போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் என்பதற்காக என்னுடைய அண்ணாவை வடித்து விட்டார்கள். ஐயோ ஐயோ அண்ணா அண்ணா வாடி ஐயோ எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் எனக்கு நேருக்கு நேராக எதிரியா வந்து யுத்தம் செய்தால் எதிரியின் பலம் பாதி வழி எனக்கு வந்துடும். அப்படி இருக்கின்ற பொழுது கோழைத்தனமாக பின்புறமாக இருந்து மறைந்திருந்து பாடம் போட்டிருக்கானே, இதை யார் என்று அறிய வேண்டும்? ராமபானம் ராமபானமா ராமா ராமன் வாலி, இதோ வந்திருக்கிறேன். அயோத்தி ஆண்டு வரக்கூடிய தசரத மகாராஜனுடைய மகன் நான் தான் ராமன். நடந்ததோ ஏழைக்கும் என் தம்பிக்கும் தான் பகை. பகை அப்படி இருக்கின்ற பொழுது உனக்கு கிடைக்கும் என்ன பகை? என்னை வச்சு எப்படி இது பாடம் கொடுத்தார்? என் தேவியாகிய சீதாபராஜியை சிறையெடுத்து போனான் ராவணன். அவனை மீட்டுத் தருவதாக உன் தம்பி சொன்னான். அதனால் உன் மேல் பானம் போட்டு கோலை கோலை தென்னிலங்க வேந்தன் அந்த ராவணன் என் மகன் நங்கதன் சிறிய பாலகனாக இருக்கின்ற பொழுது
போன தினத்திலே ராவணத்துக்கு கொஞ்சம் செய்கின்ற பொழுது அவனை அடி என அடித்து என்னுடைய வாளின் மயிலே பிடித்து கட்டி என் மகனுக்கு தொட்டில் பொம்மையாக வைத்தேன் அந்த ராவணனை. நீ மட்டும் இதை என்னிடத்தை சொல்லியிருந்தால் என்னுடைய வாளிலே இருந்து ஒரு ஓலத்தை அனுப்பினால் அந்த ராவணனை இழுப்பதற்கு அவர் செய்துவிட்டார். சேரன் சபையோர்களே, வாலி மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகம் எங்களால் முடிந்த மட்டும் நடத்தியிருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் தெரியுமா இருக்கீங்களா சாமி? பாதியோட முடிச்சிட்டாங்க. எங்க அண்ணன் ஜோக்கர் அண்ணன் கீழையும் அறுத்துட்டாங்க. அப்படியே நாயேஷ் மாதிரியே இருக்கண்ணே. நீ கெட்டப்பு வேற கட்ட போட்டு அது பேர் வணக்க வைக்கிறது. ஃபுல்லா லைவ் போட்டேன். ஏன் போன்லையா லைவ் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கலாம். இந்த கேமரா பாருங்க, உங்க செல்லு தான் ஆஃப் பண்ணிடவா?